ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வந்து செம்ம டேஸ்ட்டாக முலாம்பழம் ஜூஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சப்ஜா சீட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சப்ஜா சீட் வந்து ஊறுனா போதும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முலாம்பழம். இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பழத்தில் ஃபுல்லாமலாம் ஜூஸ் போடலை. ஸோ இந்த ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஜூஸ் பண்ண போகிறோம். இதுவே வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வரும். இப்போ நடுவில் இருக்க சீடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் டெய்லியும் வந்து கொஞ்சமாக வந்து இந்த ஜூஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட் பண்ணதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பழத்தில் தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதோட ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பீலர்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து க்ரீன் கலர் முலாம்பழம். ஸோ இதில் வந்து இதே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும். ஸோ நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா க்ரீன் கலர். இப்போ இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பெரிய கிளாஸுகளில் ஜூஸ் போடணும்னா இந்த பீஸ் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பனானா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க ஃபுல்லாமேவும். மிச்ச பழத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு இல்லைன்னா ஒரு 5 டேஸ் வந்து நீங்கள் வந்து அந்த பழத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே செய்யாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பனானா வந்து எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பனானா ஆட் பண்ணாமல் கூட ஜூஸ் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பனானா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஃப்ரூட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஜாரில் வந்து மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முலாம்பழம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணினா பனானா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நல்லா சில்லான ஒரு மில்க்கு, நல்லா ரொம்ப கூலாக இருக்கணும். ஸோ 1 கப் மில்க்கு பால் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சீனி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே வந்து மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே வந்து சூப்பரான இந்த மில்க் ஷேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சில்லுன்னு கூலான ஒரு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.